கர்த்தர் இன்றைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறார், மனிதர்கள் கவனிக்காத உண்மையையும் நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். கேளுங்க, பைபிள்ல லூக்கா 16:10 இப்படி சொல்லுது, மிகச் சிறிய காரியத்துல உண்மையுள்ளவன் பெரிய காரியத்திலையும் உண்மையுள்ளவனா இருப்பான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்களை கூட தேவன் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க தெருவுல தினமும் காலையில யாரும் சொல்லாமலேயே அந்த இடத்தை சுத்தமா வச்சிருக்க ஒரு வயசான பெரியவரை நீங்க பார்த்திருக்கலாம். யாரும் அவரை பாராட்டல, யாரும் அவருக்கு கைத்தட்டல, அவரும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. ஆனா ஒரு நாள் அவர் அந்த இடத்தை விட்டு போனப்போதான் அந்த தெரு எவ்வளவு குப்பையா மாறுதுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சது. அவரு செஞ்ச அந்த சின்ன வேலைக்கு பின்னாடி இருந்த உண்மையான மனசு அப்போதான் தெரிஞ்சது. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். யாருமே பார்க்கலன்னு நினைச்சு நாம தப்பான வழியை தேர்ந்தெடுக்க கூடாது. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு யாரையும் ஏமாத்த கூடாது. ஒரே ஒரு தடவை தானே நினைச்சு எந்த தப்பையும் சாதாரணமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா மனுஷங்க பார்க்காம இருக்கலாம், ஆனா தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்துல நீங்க அமைதியா செய்யற ஒரு நல்ல செயலையும் ஒரு ஜெபத்தையும் யாரும் கவனிக்காம இருக்கலாம். நீங்க செய்யற உதவியை கூட யாரும் மதிக்காம போகலாம். ஆனா தேவன் அதையும் ஒரு நாளும் மறக்க மாட்டாரு. மறைவுல நாம செய்யற நன்மைக்கும் சரி, மறைவுல நாம செய்யற தவறுக்கும் சரி, சாட்சி ஒருத்தர் தான், அவரு நம்ம தேவன். அதனால மனுஷங்க பார்க்கணுங்கிறதுக்காக நல்லவங்களா வாழாதீங்க. தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற அந்த உணர்வோட வாழுங்க. அதுதான் உண்மையான விசுவாச வாழ்க்கை. இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தா, இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தா அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.